வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வாகை தமிழா சேனல்ல தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கலாமா, ஆரோ சிஸ்டத்தை யூஸ் பண்ணி குடிக்கலாமா, எது நல்லது அப்படிங்கறது தான் இன்னைக்கு சேனல்ல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரையிலும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணோன்னே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், தண்ணீர்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு, சால்ட் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம மண்ணு, குப்பை, தூசி எல்லாமே கலந்தது தான் நம்ம வரக்கூடிய தண்ணீர். அப்ப இந்த தண்ணீரை அப்படியே பருகும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும், அதை கொதிக்க வைத்து பருகும் போது என்ன மாதிரி இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம பயன்படுத்தும் தண்ணியில எந்த அளவுக்கு மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம அந்த தண்ணியை ஒரு சிரஞ்சில கொஞ்சமா எடுத்துட்டு அதை லேசர் லைட் மூலியமா அடிச்சு பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா அதுல எந்த அளவுக்கு மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இதனால என்னென்ன கெடுதல்கள் விளையும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நாம பயன்படுத்தும் தண்ணிய அப்படியே அருந்தாம இப்ப இந்த மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் தான் நமக்கு உடலுக்கு தேவையான அனைத்து கெடுதலையும் செய்யக்கூடியது. அப்ப இது எப்படி நீக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தண்ணீரை ஒரு 100 டிகிரி அளவுக்கு கொதிக்க வைக்கும் போது இதுல இருக்கக்கூடிய எல்லா இதுவும் செத்துரும். அப்ப நமக்கு கிடைக்கக்கூடியது பியூரான தண்ணி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா அது உண்மைதான். ஆனா அந்த நேரத்துல அந்த கொதிக்க வச்ச தண்ணியில அதுல இருக்கக்கூடிய சால்ட், மினரல்ஸ் அதெல்லாமே அப்படியேதான் இருக்க செய்யும். நம்ம என்னதான் கொதிக்க வச்சாலும் அதுல இருக்கக்கூடிய தூசி, மண்ணு மற்றும் சாலிடு பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அப்படியேதான் இருக்க செய்யும். அது நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா கெடுதலையும் செய்யக்கூடியது. அதாவது கிட்னி ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நிறைய தண்ணியில வரக்கூடிய வியாதிகள் அதிகமாக உருவாகிறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுல ஒரு தண்ணியில, அதாவது கடல் பகுதி அதிகமா இருக்கிறதுலையும் இண்டஸ்ட்ரியல் ஏரியா அதிகமா இருக்கிற இடங்கள்லயும் பாத்தீங்க அப்படின்னா தண்ணியில, அதாவது டிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டோட்டல் டிசால்வ் சாலிட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிக அளவுலயே இருக்கும். இந்த கடல் பகுதியெல்லாம் உப்புத்தன்மை அதிகமா இருக்கிறதுனால அதுல உப்பினுடைய தன்மை அதிகமா இருக்கும். அந்த கடல் தண்ணியில அதிகமா இருக்கும். கடல் பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணியில நிறையவே உப்புத்தன்மை இருக்கும். இதனால நம்மளுக்கு கிட்னில நிறைய ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப என்னதான் இதை வச்சு செய்யலாம், எப்படி, அதாவது தண்ணீரை கொதிக்க வைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே இறந்துரும். ஆனா மீதி இருக்கக்கூடிய இந்த சாலிடு, மினரல்ஸ் இது எல்லாமே அப்படியே தான் இருக்க செய்யும். என்னதான் நீங்க தண்ணீரை கொதிக்க வச்சாலும் அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் இறந்துரும். நீங்க 100 டிகிரிக்கு மேல கொதிக்க வைக்கும் போது கண்டிப்பா அது இறந்துரும். நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணி பியூரிஃபைடா கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அதுல இருக்கக்கூடிய சால்ட்டு மற்றும் மினரல்ஸ், மண்ணு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தூசி இதெல்லாம் அப்படியே தான் இருக்க செய்யும். இதனால நம்ம உடம்புக்கு பல வியாதிகளை, அதாவது கிட்னில ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கும், ஏன் இதனால கேன்சர் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப எப்படிதான் நம்ம தண்ணீரை தூய்மைப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரோ சிஸ்டம் அப்படிங்கிறது. ஆரோ பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு தான் நிறைய பேருடைய பரிந்துரையா இருக்கலாம். ஆனா நீங்க அந்த தண்ணீரை கொதிக்க வைக்கும் போது அதுல இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் மட்டும்தான் வெளியில போத வழிய, மற்றபடி தூசி, மண்ணு, இந்த சால்ட் எல்லாமே அப்படியே தான் தண்ணியில இருக்கும். இந்த ஆரோ சிஸ்டத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, செமி பெர்மல் மெமரியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல இருக்கக்கூடிய துளைகள் இது என்ன பண்ணா ஃபில்டர் மாதிரி தான். இதுல இருக்கக்கூடிய துளைகளை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைக்ரோ ஆர்கானிசத்தை விட ரொம்ப மெல்லிய துளைகளா இருக்கும். அதனால இந்த ஃபில்டரை என்ன பண்ணிரும் அப்படின்னா ஃபுல்லா அதனுடைய மைக்ரோ ஆர்கானிசம், மினரல்ஸ் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி, சால்ட் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி இந்த ஆரோ சிஸ்டம் எடுத்துரும். நீங்க கேட்கலாம், ஆரோ பயன்படுத்தும் போது நமக்கு அதுல இருக்கக்கூடிய ஏதாவது உப்பு மற்றும் பாத்தீங்கன்னா சாலிடு பார்ட்டிகல்ஸ் இது எல்லாம், தூசி, மண்ணு இது எல்லாமே ஃபில்டர் ஆயிடும். அதோட சேர்ந்து நம்ம உடம்புக்கு தேவையான மினரல்ஸும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆரோ சிஸ்டத்தை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது நீங்க நோக்கமா இருக்கலாம். ஆனா இந்த சால்ட் இதனால நம்ம உடம்புக்கு பல வியாதிகளை உருவாக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உண்டு பண்ணும். இந்த மினரல்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம ஆரோ யூஸ் பண்ணும்போது நமக்கு என்னதுன்னா கிடைக்காம தான் போகும். ஏன்னா அந்த மெமரைன் அந்த மினரல்ஸையும் சேர்த்து தான் ஃபில்டர் பண்ணிரும். ஆனா இந்த மினரல்ஸை நீங்க சாதாரணமா உங்களுடைய உணவுப் பொருட்கள்ல இருந்து இந்த மினரல்ஸை எடுத்துக்கொள்ள முடியும். ஆனா இந்த சாலிடையும் மற்ற பார்ட்டிகல்ஸும் உடம்புல போச்சு அப்படின்னா பல வியாதிகளை உண்டு பண்ணும். அப்ப ஆர்ஓ பயன்படுத்தினீங்க அப்படின்னா பயன்படுத்தக்கூடிய
தண்ணீர் வந்து ரொம்ப தூய்மையானதாக இருக்கும். அதில் மினரல்ஸும் வடிகட்டிரும் அப்படிங்கிறது உண்மைதான். அப்போ ஆர்ஓவை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது உங்கள் நோக்கமாகவும் இருக்கலாம். அப்படி நீங்கள் நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய தண்ணீரை 100 டிகிரிக்கு மேலே நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம ஏதாவது என்னதுன்னா சாதாரண ஃபில்டரை வாங்கி நீங்கள் தூய்மையாக ஃபில்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசமும் இறந்துரும். அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸு உங்களுக்கு கிடைக்கும். சால்ட்டு, அதுக்கப்புறம் மற்ற தூசி, மண், இது எல்லாமே உங்களுக்கு அந்த வடிகட்டியில் வந்து வடிகட்டிடும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மினரல்ஸ் வந்து அப்படியே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஆர்ஓ பயன்படுத்திங்க அப்படின்னா மினரல்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்காது. அப்படி பயன்படுத்தும் போது உங்களுக்கு தேவையான மினரல்ஸை நீங்க உங்களுடைய உணவுப் பொருள்ல இருந்து மட்டும்தான் நீங்க எடுத்துக்கொள்ள முடியும். கண்டிப்பா இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணீரை கொதிக்க வச்சதுனால என்ன நன்மைகள் கிடைக்குது, ஆர்ஓ பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள் இருக்கு, என்ன தீமைகள் இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா புரிஞ்சிருப்பீங்க. இந்த பதிவுக்கு அப்புறமா கண்டிப்பா எதை நீங்க பயன்படுத்திங்க, தண்ணீரை கொதிக்க வச்சாலும் அதை முழுமையா வடிகட்டினா மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய தூசியிலிருந்து உப்புத்தன்மையிலிருந்து எல்லாம் குறையும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்த உண்மை. அந்த மாதிரி வடிகட்டிட்டு நீங்க அதாவது என்ன டிடிஎஸோட அளவை செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி தண்ணீரை எடுத்துக்கிட்டு நோய் இல்லாத வாழ்வை வாழுங்க. கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறோம். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நம்பினீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரையிலும் இந்த வகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.